நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டான அட்டைப்பெட்டிகளை வச்சு தான் இன்றைக்கான கிறிஸ்மஸ் கிரிப் செய்ய போகிறோம். அதோடவே இதில் க்ளூ கன்னோ இல்லை கிரிப் பேப்பர்ஸோ எதுவுமே தேவையில்லை. இருக்கிற மெட்டீரியல்ஸை வச்சு சிம்பிளாக நம்ம செய்ய போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார்லஸ் ஆர்டிஸ்ட்ரி. நான் எடுத்திருக்கிற அட்டைப்பெட்டி வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. இது ஒரு மிக்ஸி டப்பா. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது. வெளியே வந்து அந்த மிக்ஸியோட படம்லாம் போட்டிருக்கு. இப்போ வந்து நம்ம மேலே இருக்கக்கூடிய லேயரை கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். எனக்கு வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் கிடச்சனால நான் இந்த கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் கார்ட்போர்ட் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்கொயர் ஷேப்லேயும் எடுத்துக்கலாம். இதை விட சைஸுமே பார்த்தீங்கன்னா குட்டியாகவும் எடுத்துக்கலாம், பெருசாகவும் எடுத்துக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிறேன். கட் பண்ணுறதுக்கு நான் வந்து செரேட்டட் நைஃபு, கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய லைஃப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டிசைன் மேக் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு இது வேண்டான்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட்டு என்ன ஷேப்பில் இருக்கோ அதோட கார்னர்ஸை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது பண்ணுறது மூலமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் தான். அதனால் ஈஸி அண்ட் சிம்பிளாக வேணும்னா நீங்கள் இந்த ஒர்க்கே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் ஏரியாவை கட் பண்ணி எடுத்த பின்னாடி இப்போ வந்து அந்த ரூஃப் ஏரியாவை வந்து செட் பண்ணணும். கூரைக்கு வந்து ட்ரையாங்குலர் ஷேப் இருக்கணுங்கிறனால 2 சைடு ஒரே மாதிரி மெஷர் பண்ணி கரெக்டாக சென்டரில் வந்து ட்ரையாங்கிள் வர மாதிரி நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முன்னாடி நம்ம வந்து டிசைன் போட்டிருக்கோம். அந்த டிசைன்லேயுமே இந்த ட்ரையாங்கிள் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஒரு வேளை நீங்கள் டிசைன் கொடுக்கலன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. வெறும் கார்னர்ஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த கூரை பகுதி ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேஸ் ஏரியா ஃபுல்லாகவே வந்து செல்லோ டேப் போட்டு ஒட்டிடலாம். நான் நல்லா குண்டாக இருக்கக்கூடிய செல்லோ டேப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் ப்ரிஃபரபிள். ஒருவேளை உங்கள்கிட்ட இது இல்லைன்னா இதுக்குன்னு தனியாக வாங்க வேண்டாம். ஒல்லியாக இருக்கக்கூடிய செல்லோ டேப் போட்டாவே போதுமானது. இந்த சைட்ஸ் எல்லாமே செக்யூர் பண்ண உடனே நம்ம கூரை அமைக்க முடியாது. ஏன்னா கூரை அமைச்ச பின்னாடி இந்த சென்டரில் இருக்கிறதெல்லாம் நம்ம ரெடி பண்ணணுன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் உள்ளே இருக்கக்கூடிய இந்த இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். செங்கலில் வீடு கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இது வரைஞ்சிட்ருக்கோம். இதை வரையறதுக்கு நீங்கள் வந்து பிளாக் பென் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பிளாக் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட 3 சைட்ஸுமே இதே மாதிரி டிசைன் கொடுத்து முடித்த பின்னாடி அப்புறமா நம்ம கூரை அமைக்கலாம். இந்த கூரைக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வேணான்னு சொல்லி கட் பண்ணி எடுத்ததை அதே பகுதி தான் நம்ம திருப்பி யூஸ் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு. இதை லென்த் வந்து கரெக்டாக தேவைப்படுற அளவுக்கு மெஷர் பண்ணி இப்போ ஒட்டிகிட்ருக்கோம். இதோட பின்புறம் முன்புறம்னு எல்லா சைடுமே வந்து ஒட்டிகிட்ருக்கோம். அப்போ தான் கழண்டு வராமல் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக முன்னாடி கொஞ்சம் டிசைன் கொடுத்துருந்தோமே அதையும் ரூஃபையும் சேர்த்து நம்ம ஒட்டிக்கலாம். நான் A4 ஷீட்லேயே கலர்ட் ஷீட்ஸ் வாங்கியிருக்கேங்க. இந்த ஷீட் வந்து 1 ரூபான்னு வரும். இதை வந்து நல்லா மடக்கி ஸ்ட்ரிப்பாக கட் பண்ண போகிறோம். நேராக கோடாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறது மூலமாக இது நம்ம வந்து ஒன்று கிராஸ்க்கு யூஸ் பண்ணலாம். கீழே எந்த இடத்துல எல்லாம் வைக்கோல் தேவைப்படுதோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கூரை பகுதிக்கு மேலே இந்த காக்கி கலர் வந்து இந்த கூரைக்கு வந்து மட்டசாலை எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த காக்கி கலர் எடுத்திருக்கேன். அந்த இன்னொரு ப்ரௌன் கலருங்கிறத நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட நிறைய ஏற்கனவே வைக்கோல் இருந்துச்சுன்னா இந்த ப்ரௌன் கலர் தேவைப்படாது. இது 1 வாங்கும்போது நான் வந்து 10 வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு 30 ருபீஸ் வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த கோடு கட் பண்ணுறீங்களே அதை வந்து கொஞ்சம் பக்கமாகவே கட் பண்ணுங்கள். ரொம்ப தூரமாக கட் பண்ணிங்கனாலுமே வந்து அவுட்புட் அவ்வளோக்கு நல்லா இருக்காது ஃபினிஷிங். இதை கட் பண்ணும்போது ஒவ்வொன்றையும் தனித்தனி சீட்டாக கட் பண்ணாமல் ஒரு கொத்தாக நம்ம ஏன் கட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ஏரியாவை ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஒட்டும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஃபெவிகாலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஒட்டும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது வந்து கொத்தாக இருக்கிறதுனால டக்குன்னு நம்மளால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒட்டிகிட்டே போயிட்டுருக்க முடியுது. அதோடு இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனுங்கிறதுனால நமக்கு கரெக்டாக ஓட்டுறமா கோணையாக ஓட்டுறமாங்கிறதுலாம் நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி பேஸில் ஒரு 2 லேயர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம கொடுக்குற இந்த டாப் லேயர் தான் வந்து தனித்தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். கீழே ஒட்டும் போது பார்த்திங்கன்னா கொத்த ஒட்டியிருப்போம். இது வந்து ஒவ்வொரு சிங்கிள் லைனாக நம்ம ஒட்டியிருக்கோம். இதில் இப்போ பாருங்கள், இந்த சைட்லேருந்து ஒரு டூத் பீக்கில் நான் வந்து கொஞ்சமாக த்ரெட்டு எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டை இந்த வழியில் விட்டு அந்த இன்னொரு வழியில் எடுத்துட்டோம். இப்போ ஏதாவது ஒரு சைடில் வந்து நம்ம இதை முடிச்சு போட்டுருவோம். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அட்டைப்பேட்டியும் அதுக்கு மேலே நம்ம ஒட்டியிருக்கிற இந்த கலர் பேப்பர்ஸும் ஒன்றா ஸ்டிஃபாக நிற்கிறக்காக தான். இந்த நூல் போட்டு கட்டுறதுங்கிறது வந்து நம்ம எடுத்தோடனே இப்போ நான் கட்டுற மாதிரியும் கட்டலாம், இல்லைன்னா எல்லா ஒர்க்கும் ஃபுல்லாக முடித்த பின்னாடி கடைசிலையும் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லேயராக நம்ம ஒட்டிகிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 லேயர்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்புறம் அந்த லேயர்ஸ் நல்லா ஒட்டணுங்கிறதுக்காக நடுவில் நம்ம கொஞ்சம் கம் போடுறோம். இதெல்லாம் போட்டு முடித்த பின்னாடி ஃபைனலாக நம்ம ஒட்டுற லேயரில் மட்டுமே ஒவ்வொரு பேப்பர்ஸுமே பார்க்கறதுக்கு தனித்தனியாக இருக்கிற மாதிரி நம்ம ஒட்டியிருக்கோம். ஸோ அந்த எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு அதை ஃபைனல் லேயரில் பண்ணால் போதுமானது. கீழே இருக்கக்கூடிய லேயர்ஸ் எல்லாம் வந்து சிம்பிளாக ஒட்டினாவே போதும். இப்போ சீமர் குச்சி எடுத்து அதனுடைய அகலத்தை கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபெவிகால் போட்டுட்டு இந்த சைடு 3 அந்த சைடு 3 ஒட்ட போகிறோம். இது போடுறது மூலமாக இந்த பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கச்சன்னு தான் வச்சுருக்கோம். இதை கரெக்டாக போட்டு நிற்க வச்சிட்டோம்னா இந்த பேப்பரோடு சேர்ந்து இந்த ஸ்டிக்கும் நல்லா ஒட்டிக்கும், நல்லா ஃபேர்மாக இருக்கும்.
இதுக்கு முன்னாடியே நம்ம எப்படி வந்து நூல் போட்டு கட்டியிருந்தோமோ அந்த மாதிரி நூல் போட்டு கட்டிட்டு அதுக்கு பின்னாடி இந்த சீமார் குச்சியை வைக்கலாம். இல்லைன்னா இந்த சீமார் குச்சியை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒட்டிட்டு அதுக்கு பின்னாடி நூல் போட்டு கட்டலாம். இந்த ரெண்டுமே வந்து முன்ன பின்ன எது வேணால் வந்து உங்களோட இஷ்டப்படி நீங்கள் மாற்றி பண்ணலாம். எனக்கு இப்படி பண்ணுறது கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. அதனால் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஒட்டி முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி நான் நூல் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், ஒரு சைடு வந்து ஓப்பனிங் இருக்குது, இன்னொரு சைடு வந்து க்ளோஸ்டாக இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு டூத் பிக்கோ இல்லை ஊசியோ அதுக்குள்ளே வந்து நம்ம கோர்த்துட்டு அதுக்கு பின்னாடி ஒரு சைட்லேருந்து நம்ம விட்டோம்னா தான் இது இந்த சைடு வரும். இல்லைன்னா நான் இப்போ பண்ணின மாதிரி சிசர்ஸ் வச்சு ஒரு சைடு நல்லா ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த ஹோல்ஸ் வழியில் இந்த நூலை விட்டு இன்னொரு சைடு எடுத்துக்கலாம். இந்த சீமார் குச்சி வந்து ஒரு சைடில் வந்து பிடிக்கிறதுக்கு இருந்தாலுமே இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த கயிறு போட்டு கட்டினா தான் வந்து நல்லா நிற்கும். ஏன்னா அட்டைப்பெட்டி, அதுக்கு மேலே இருக்கிற இந்த பேப்பர், அதுக்கு மேலே இருக்கிற இந்த சீமார் குச்சி எல்லாமே ஒட்டுக்காக நல்லா பிடிப்பாக நிற்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த கயிறு கட்டிகிட்ருக்கோம். அதனால் இந்த கயிறு கட்டுற ஸ்டெப்பை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சீமார் குச்சி வைக்கலைன்னா கூட பரவாயில்ல. சீமார் குச்சி வந்து வெளியிருந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக்காக இருக்கும், அதனால தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ இதோட சைட்ஸில் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து நம்ம விண்டோக்காக கட் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். நான் இதை ஓப்பனாக தான் விட போகிறேன். இதுக்கு நடுவில் வந்து அந்த விண்டோஸ்க்கான குச்சிகளில் எதுவும் வைக்க போகிறதில்ல. நான் எடுத்துருக்கிற அட்டைப்பெட்டியில் வெளியிருந்து பார்த்தா ஃபுல்லாகவே கலர்ஃபுல்லாக பிக்சர்ஸ் தான் இருக்குது. அதனால தான் நான் அதுக்கு மேலே ஏதாவது ஒரு லேயர் ஒட்டணுமேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிரிப் பேப்பர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைன்னா நீங்கள் கலர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் அட்டைப்பெட்டியில் வந்து பிக்சர்ஸ் இல்லைன்னா நான் அதை அப்படியே ப்ளெயினாக தான் விட்டுருப்பேன். ஸோ உங்களுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் இல்லாமல் நீட்டான கார்ட்போர்ட் கிடச்சிச்சின்னா நீங்கள் அதுக்கு மேலே இந்த லேயர் ஒட்டுற லேயர் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த பிக்சர்ஸ் எல்லாம் மறைக்கிற மாதிரி எல்லா சைடுமே நம்ம கலர் பேப்பர்ஸ் போட்டு ஒட்டியாச்சு. இப்போ இன்டீரியரில் வந்து கலர் பண்ணுறதுக்காக எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கக்கூடிய மண் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்ருக்கேன். அடித்து முடிச்சோன்னையும் இப்போ தெரிகிற அந்த கலர் இருக்காது, கொஞ்சமாக இதை விட லைட்டான ஷேடுக்கு போயிடும். இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எஃபெக்ட். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்டர் கலர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரிப் ரெடி ஆனதுக்கு பின்னாடி இதை செட் பண்ணுறதுக்காக நான் வந்து கிரிப் பேப்பர் வீட்டில் எக்ஸஸாக இருக்கிறனால அது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு கார்னரில் ஒரு டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தரையிலேயே வச்சு கூட நீங்கள் வைக்கலாம். அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த கிரிப்பை எடுத்து வச்சிடணும். அதுக்கு சுற்றிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வைக்கோல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேப்பரோட எக்ஸஸுமே நம்ம அங்கே இங்கேயும் வச்சுருக்கோம். இப்போது ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து பின்னாடி வச்சுருக்கேன் சின்ன சைஸில். நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் கிடைக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் சார்ட்ஸ் ஆஃப் கல்லுகளில் எந்த கல் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் தான் எங்கள் ஏரியாவில் கிடைக்கக்கூடிய கல். இந்த பர்டிகுலர் கல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் அதனால் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வச்சு தான் இந்த இடத்துல பூரா டிசைன் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஒரு குட்டியோண்டு பாதை போகிற மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வழி எல்லாமே கல்லில் ஃபில் ஆன மாதிரி நம்ம வச்சுட்ருக்கோம். உங்கள் ஏரியாவில் கிடைக்கக்கூடிய கல் வைங்க. உங்களுக்கு கல் கிடைக்கலைன்னா கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி நல்லா க்ரஷ் பண்ணி வச்சிங்கன்னா கூட போதுமானது. இப்போ இன்னொரு குட்டியோண்டு கிறிஸ்மஸ் ட்ரீயும் வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய வைக்கோலெல்லாம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்ருக்கேன். இதை செட் பண்ணி முடித்த பின்னாடி இதுக்கு நடுவில் வந்து மண் போட போகிறோம். இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த கல் எங்கேருந்து எடுத்தனோ அதுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய மண் தான் இது. ஸோ லோக்கலில் உங்கள் ஏரியாவில் என்ன கிடைக்குமோ அந்த மாதிரி மண் போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கட்டும்னு கல்லுக்கெல்லாம் இருக்கிற மாதிரியே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மண்ணெல்லாம் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கார்னர்ஸ் எல்லாமே வந்து கல் வச்சு கவர் பண்ணிட்டேன். இப்போ லைட் செட்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நான் புதுசாக வாங்கியிருக்கேன். நம்ம இதே மாதிரி லைட் செட்ஸ் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் என்ன லைட் செட் இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணால் போதுமானது. இந்த கல்லுகளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிற மாதிரி செட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2-3 கல் சுற்றிலையும் வச்சோம்னா அது கீழே விழுகாமல் ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக நின்றுக்கும். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரிலாம் எந்த ஒரு லைட்ஸும் வைக்கல, ரொம்ப சிம்பிளான லைட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த முறை தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைனர் லைட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி இந்த முறை டியூப் லைட் மாதிரியே பார்க்குறக்கு ஒரு லைட் செட் கிடச்சிச்சு, அதையும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதையுமே எல்லா கல்லுகளுக்கு நடுவில் செட் பண்ணிகிட்ருக்கேன். 2 சைடுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கல் வச்சோம்னா அது நல்லா பிடிப்பாக நின்றுக்கும். ஸோ இது ஃபுல்லாக செட் பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி நமக்கு வேணுங்கிற லைட் செட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். கலர்ட் லைட் செட்டு, ஒரே கலரில் இருக்கிற மாதிரி லைட் செட்டு, எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு பின்னாடி நம்ம ஐடல்ஸ் வச்சுக்கலாம். இந்த டைம் நம்ம ஐடல்ஸுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கோம். ஏற்கனவே நமக்கு இருந்த ஐடல்ஸ் தான், அது கூட 1-2 வந்து உடஞ்சிருச்சுங்கிறனால எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து தான் இதுக்குள்ளே வச்சுட்ருக்கோம். ஸோ ரேண்டமாக அங்கே இங்கேன்னு நான் ஐடல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்குறோம். இது பண்ணி முடித்தோடனே நம்ம கிரிப் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஐடல்ஸும் செட் ஆகிடுச்சு. சுற்றிலையும் இதோட ஆம்பியன்ஸ் ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே கிடைக்கக்கூடிய விஷயங்களை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கல், மண், அட்டைப்பெட்டி எல்லாமே. அதே மாதிரி வெறும் அந்த கூரைக்கு தேவையான ஷீட்டுக்கு வந்து ஒரு 30 rupees யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அதை ஒட்டுறக்கு கம்மு வந்து ஒரு 10 rupees யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றதெல்லாம் எல்லா வருஷமும் கிறிஸ்மஸ் கிரிப்புக்கு நம்ம என்ன வச்சுருக்கோமோ அதே திங்ஸ் தான் ரிப்பீட் பண்ணியிருக்கோம். இந்த லைட் செட்டுமே பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் என்ன லைட் செட் இருக்கோ நீங்கள் அதை போட்டாலே போதுமானது.
நாங்கள் அந்த பழைய லைட் செட் தான் யூஸ் பண்ணுற பிளானில் இருந்தோம். ஆஃபர் ப்ரைஸில் வந்து எங்களுக்கு இது கிடச்சனால நாங்கள் இதை வாங்கிட்டு வந்துட்டோம். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சின்ன பசங்க கூட இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வந்து ரொம்பவே ஈஸியான கிராஃப்ட் தான். லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ண பின்னாடி நம்ம கிரிப்பு பார்க்கறதுக்கு இப்படி தாங்க இருக்கும். இந்த ஈஸியான கிரிப் செய்கிற ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே உங்களோட க்ரியேட்டிவிட்டியும் யூஸ் பண்ணி கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் ஷாலூஸ் ஆர்டிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் டைமில் உங்களுக்கு வந்து சேரும்.